திட்டமிட்டபடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். தேர்தலில் மிக முக்கியமான ஒரு ஜனநாயக கடமை தங்களது வாக்கை செலுத்துவதற்காக மக்கள் நீண்ட தூரம் நின்று கொண்டிருப்பதை காட்சியாக பார்க்க முடிகிறது. எல்லோரும் ஆவலாக தங்களது வாக்கை செலுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம இருக்கக்கூடியது மதுரவாயில் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல இருக்கும். ஏராளமானோர் வரிசையில நின்று காத்திருந்து வாக்களிக்க இருக்கிறார்கள். கோடையின் வெயில் அதிகமாக இருக்க போகிறது. அதன் காரணமாக காலையிலேயே மிக ஏர்லியாவே வந்திருக்காங்க அனைவரும். வாக்கு செலுத்துவதற்கான அனைத்து நடைமுறைகளும் தொடங்கிவிட்டன. வாக்குப்பதிவானது தொடங்கிவிட்டது. போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. துணை ராணுவ பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஆண்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் தொடர்ச்சியாக வாக்கை செலுத்தி வருகிறார்கள். பிரிசைடிங் ஆபீசருக்கு அவங்களுடைய அடையாள அட்டையை காமிச்சு அதன் பின்னராக அது சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னராக விரலில் மை வைக்கப்பட்டு அவங்களுடைய கையொப்பம் பெறப்பட்டு அதன் பின்னராக வாக்கு இயந்திரத்தில் வாக்கு ஆனது செலுத்தப்படும். இந்த நடைமுறையானது எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுவதும் 68,000 பூத்துகளிலும் இந்த நடைமுறை மட்டும்தான் பின்பற்றப்படும். ஒவ்வொருவரும் அதே போல வாக்காளர் முகவர்களும் காலையில் 5:30 மணிக்கெல்லாம் உள்ளே வைக்கப்பட்டு வாக்குப்போல் என்று செய்யப்பட்டு அதன் பின்னராக தொடர்ச்சியாக தற்போது இந்த தேர்தலானது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக வயதுல மூத்தவர்களா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சார் முக்கிய ஓட்டு போடுறது? தற்போது சேலம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாக்கினை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்கியது. காலையிலேயே முதல் ஆளாக வந்து வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் சேலம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் எடப்பாடி பழனிசாமியும் வாக்களித்தார். அவருடைய குடும்பத்தாரும் அங்கு தங்களுடைய வாக்கினை செலுத்தினர். தொடர்ந்து பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி வாக்கு செலுத்தியதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு ஏப்ரல் 19, 2024 தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரே மூச்சில் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு காலையில் முதல் ஓட்டு நான் போட்டுடணும். எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டு உரிமை இருக்கிறது. நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்குது. அதனால் இங்கே போட்டிருக்கேன். இப்போ கிளம்பிட்டு இப்போ தருமபுரியில் நான் போட்டியிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும். இப்போ கிளம்பிட்டு முதல்ல ஓட்டு போட்டு முடிச்சதுனால தருமபுரிக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் சார்ந்திருக்கும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இது வரைக்கும் நியாயமா நடந்திருக்குன்னு உங்க மனசுக்கு படுதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் வாக்குப்பதிவு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சாரம் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் எப்படி நடந்திருக்கு? என்னுடைய தொகுதி நாங்கள் தருமபுரியில் நான் போட்டி போடுறேன். நான் அதுதான் இப்போ பார்த்தேன். மற்ற இதெல்லாம் வந்து தொலைக்காட்சி வாயிலாக தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா நியாயமான முறையில் நடக்குது. வரைக்கும் நியாயமான முறையில் தான் நடந்துச்சு. உங்க சகோதரர்கள் வாழ்த்து தெரிவிச்சாரா? அவங்க எல்லாருமே எல்லா தொகுதியிலயும் என்னுடைய சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா தொகுதியிலையும் எல்லாருமே என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் தான் போட்டி போட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் வேலையாவே இருந்தோம். கடமையே கண்ணாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மகளிர்லாம் எனக்கு ஆதரவா ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. அதனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. உள்ளூர் வேட்பாளர் வாக்களிக்கன்னு சொல்லி தலைவர் அன்புமணி சொன்னதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கிண்டலா விமர்சனம் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்து. முன்னாள் நாங்க சீர் செய்து விடுவோம்.